எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்து அனுபவிக்கிற உயிருள்ள ஜடமான பொருட்கள் முதற்கொண்டு இந்த என்டையர் பிரபஞ்சமும் ஈஸ்வர கிருபைன்றது ஈசாவாசிய உபனிஷத் முதல் மந்திரம். கான்டெஸ்ட் அழகா செட் பண்ணுது அந்த மந்திரம். அதாவது எல்லாமே ஈஸ்வரனோட உருவாக்கம் தான் அப்படின்னா உந்துன்னு எதுவுமே நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது. நீ இப்படி சம்பாதிக்கிறது, வசதியா வாழ்றதுல ஆரம்பிச்சு உன் சொந்தம் பந்த சகலமும் ஈஸ்வரனோட கிருபை. அந்த மாதிரி அவனுக்கு அர்ப்பணிச்சு தான் வாழணும். அப்பதான் அது வந்து சரியான மைண்ட் செட்டுன்னு இந்த மந்திரம் சொல்றது. இது மட்டும் இல்ல, எதுவுமே உந்தி இல்லங்கும்போது, நீ எத பார்த்து பொறாமப்படுற? ஸோ பொறாமப்படுறதுன்னு இந்த குணத்தையும் அடியோட விட்டுடுங்கிறது அ மு முதல் ஸ்லோகம். அது மட்டும் இல்லாம இதுக்கு பிரமாணம் வந்து நெறைய இருக்கு. இப்போ கடவுள் தான் எல்லாமேன்னா, புருஷ சூக்தத்துல கடவுள் எல்லாத்துலயும் கடவுளே வியாபிச்சிருக்காருங்கிறது. பகவத்கீதையில பார்ப்பதெல்லாம் வாசுதேவரேங்குது. ஸ்ரீமத் பாகவதம் கடவுள் தான் இருக்க உலகத்துல அனைத்தையும் உருவாக்கினார். அனைத்தும் அழிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிறது கடவுள் தான். அதுவும் பிரமாணம் கொடுக்குது. இவ்வளோ பிரமாணங்கள் இருக்கு இதுக்கு. இதோட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன இதுக்கு நம்ம வாழக்கூடாது அப்படிலாம் இல்ல. நம்ம என்ன சம்பாதிச்சாலும் ஒரு உணவு எடுத்துக்கோங்க. ஒரு சமைக்கிறோம். அதை நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடாட்டி பாவம்ன்றது பாகவதம். பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் எதையுமே செய்யணும்ன்றது ஈசாவாசிய உபனிஷத்தோட முதல் மந்திரத்தோட செய்தி. என எல்லாமே பகவானை சார்ந்தது தான். நாளைக்கு 2வது மந்திரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தர்மா இன்டர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.